இருக்கிறார். ஆமென். ஆகவே அவரை நித்திய காலமாய் துதிப்போம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் ரைட். நான் செய்யற எல்லாத்திலும் என் கூட கர்த்தர் இருக்கிறாரா, இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி இந்த இயேசு எனக்கு வேணும்னு சொல்றவங்க யாரு? இந்த இயேசு எனக்கு வேணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காத ஆளு, இந்த இயேசு தான் எனக்கு வேணும் அப்படி சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்களுக்கு தகுதி இல்லாத தயவு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு இந்த எனக்காக ஜீவனை தந்த இந்த இரட்சகர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரே, இந்த ஆண்டவர் எனக்கு வேணும்னு சொல்றவங்க அப்படியே கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்ப்போம். இந்த நேரத்தில் இந்த இயேசு எனக்கு வேணும்னு சொல்றவங்க உங்க கையை இயேசுநாதர் கிட்ட காட்டுங்க. இந்த இயேசு, இந்த ஆண்டவர் எனக்கு வேணும், என்னை ஆசீர்வதிக்கிற இந்த தேவன் எனக்கு வேணும் சொல்லிட்டு கரங்களை உயர்த்தி இந்த இயேசு காணத்தக்கதாக அவரை நோக்கி உங்கள் கரங்களை உயர்த்தி இந்த ஆண்டவரை பார்த்து சொல்றீங்களா? அவர் நல்லவர், அவர் வல்லவர். Glory. இந்த இயேசு எனக்கு வேணும் சொல்றவங்க எழும்பி நில்லுங்க. இந்த இயேசு தான் எனக்கு வேணும் சொல்றவங்க எழும்பி நில்லுங்களேன். ஞானஸ்தானம் எடுத்தவங்க எடுக்காதவங்க இந்த இயேசு தான் எனக்கு வேணும், எடுத்தவங்க எடுக்காதவங்க எல்லாரும் இந்த இயேசு எனக்கு வேணும்னு சொல்றவங்க மட்டும் எழும்பி நில்லுங்க. இப்ப எல்லாருக்கும் யார் வேணும்? அப்ப இயேசு வேணும்னு சொன்னீங்க. இந்த இயேசு வேணும்னு சொன்ன எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன கொடுக்க விரும்புறாரு? வானத்து நட்சத்திரத்தை போல உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? பேசுங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை சொல்லுங்க. உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் சொல்லி ஆண்டவர் சொன்னார். மிகவும் திரளாய் பெருக பண்ண விரும்புகிற எல்லாரும் எழுப்பி நிக்கிறீங்க. இப்போ கர்த்தர் அப்படியாய் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Glory. Hallelujah. Glory. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை ரைட். அதாவது இப்ப வேற ஒண்ணும் இல்லை. எல்லாரும் எதுக்காக நிக்க வச்சேன்னா, புதுசா வந்து இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்காதவங்க இப்ப நான் சொல்ற ஜெபத்தை சொல்லணும். அதுக்கு தான் எழுப்பி நிக்க சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை. சரிதானா? ரைட். இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காதவங்கலாம் ஒரு சிலர் இருக்கிறீங்கல்ல. இந்த பக்கமா இருக்கிறீங்க, இந்த பக்கமா இருக்கிறீங்க. உங்களை தனியா நிக்க வச்சா உங்களுக்கு வெக்கமா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரோட சேர்த்து உங்களை நிக்க வச்சிருக்கிறோம். ஆனா அதனால என்ன பண்ணுங்க, அதனால ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம் உட்காருங்கன்னு நான் சொல்லலை. அவங்கள தனியா அப்படி பிக் அவுட் பண்ணல. விளங்குதா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இந்த ஜெபத்தை சொல்லிடுறீங்களா? உடன்படிக்கையின் ஜெபத்தை சொல்லிடுங்களேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவரே, என் ஆண்டவரே, எனக்காக மரித்து உயிர்த்து எழுந்த ஆண்டவரே இயேசுவே, என் பாவங்களின் சாபத்தை தோஷத்தை சிலுவையிலே சுமந்து என்னை ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமாய் மாற்றினபடியால் உமக்கு நன்றி. எனக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர் என்று முழு இருதயத்தோடு அறிக்கை செய்கிறேன். இயேசுவே, நீர் பண்ணின உடன்படிக்கையின் அனைத்து ஆசீர்வாதங்களும் எனக்கு தந்தபடியால் உமக்கு நன்றி. வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணல் அத்தனையாக திரளாய் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணினபடியால் உமக்கே நன்றி. ஹல்லேலூயா. Glory. இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரோடு கர்த்தர் இருக்கிறார். ஏனென்றால் அங்கே ஆபிரகாமோடு கூட இருந்த புறஜாதியான் சொல்றான், நீ செய்கிற எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார்.
ஆபிரகாம் இடத்துல அபிமெலேக்குன்ற ராஜா பார்த்து சொல்றான், எப்பா ஆபிரகாம், நீ செய்யற எல்லாத்திலும் தேவன் உன் கூட இருக்கிறாரு, அதனால நீ என்கிட்ட என்ன பண்ணிடு, உடன்படிக்கை, என்ன உடன்படிக்கை பண்ணு, நான் உனக்கு தயவு தான் பண்ணுவேனே தவிர தீங்கு என்ன செய்ய மாட்டேன், செய்யவே மாட்டேன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணிட்டான். உடன்படிக்கை யாரு? புறஜாதியான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆள் மேல இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து உடன்படிக்கை பண்ணினான். அத போல உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கர்த்தர் பெருக பண்ண போறாரா இல்லையா? எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கர்த்தர் பெருக பண்ண போறார்? ஆமென், ஹல்லேலூயா. எதுக்காக இங்க சொல்ல வைக்கிறோம் தெரியுமா? நீங்கள் தயவு என்கிற ஸ்தானத்திலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். You are standing on favor ground. Hallelujah. You are standing on favor ground. We are standing on holy ground, and I know that there are angels all around. Let us praise Jesus now. We are standing in His presence on holy ground. சரி, கத்துக்கிட்டீங்களா? We are standing on holy ground. சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? We are standing on holy ground. சொல்லுங்க, we are standing on holy ground, and I know that there are angels all around. So let us praise Jesus now. We are standing in His presence on holy ground. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? We are standing on holy ground, and I know that there are angels all around. Let us praise Jesus now. We are standing in His presence on holy ground. எல்லாரும் சேர்ந்து we are standing on favor ground ன்னு பாடலாமா? நான் சொல்றது விளங்குதா? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? உங்க கையை காட்டுங்க. We are standing on favor ground. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? We are standing on favor ground, and I know that there are angels all around. Let us praise Jesus now. We are standing in His presence on favor ground. கத்துக்கிட்டீங்களா? உங்க சத்தம் இன்னும் கேட்கணும். We are standing on favor ground, and I know that there are angels all around. பல்லமா? We are standing on, டைப் பண்ணிட்டாரோ? ரைட். We are standing on holy ground. அந்த holy ground மாத்தி favor ground ன்னு பாடுறோம். And I know that there are angels all around. So let us praise Jesus now. And I know that there are angels all around. அடுத்தது, so let us praise Jesus now. Let us praise Jesus now. We are standing in His presence on favor ground. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. We are standing on favor ground, and I know that there are angels all around. Let us praise Jesus now. We are standing in His presence on favor ground.
பாடுறீங்களா? இப்போ கத்துக்கிட்டீங்களா? பாடுங்க பார்க்கலாம். We are standing on favor ground, and I know that there are angels all around. Let us praise Jesus now. We are standing in His presence on favor ground. அப்படி எல்லாரும் உட்கார்ந்திருந்து கர்த்தருடைய சமூகத்துல களிகூர்ந்து சொல்லலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை, எல்லாரும் இங்க இயேசுவை ஏத்துக்கிடாதவங்க யாருமே கிடையாது. எல்லாருமே இயேசுவை ஏத்துக்கிட்டவங்க, எல்லாருமே ஃபேவர் கிரவுண்ட்ல தான் இருக்கிறீங்க. அந்த ஃபேவர் கிரவுண்ட அனுபவிக்க இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? We are standing holy ground, and I know that there are angels all around. Let us praise Jesus now. We are standing in His presence on favor ground. நீங்க பாடுற சத்தம் கேட்கணுமே, கொஞ்சம் சத்தமா பாடுறீங்களா? We are standing on favor ground, and I know that there are angels all around. Let us praise Jesus now. We are standing in His presence on favor ground. இன்னும் ஒரு தடவை சொல்லலாமா? We are standing on favor ground, and I know that there are angels all around. Let us praise Jesus now. We are standing in His presence on favor ground. அதாவது நீங்க எல்லாரும் தயவின் ஸ்தானத்துல தான் நிக்கிறீங்கன்னு சொல்லி சொல்ல வைக்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல. நீங்களும் நானும் எந்த கிரவுண்ட்ல இருக்கிறோம்? ஃபேவர் கிரவுண்ட். ஆமென். பழைய உடன்படிக்கையில ஹோலி கிரவுண்ட்ல நீங்களும் நானும் நிக்க முடியாது. டேய் நீ பரிசுத்தமா இல்ல, தள்ளி போன்னு துரத்திடுவாரு. புது உடன்படிக்கையில உங்களை என்னை அவரே சுத்திகரித்து அவரே ஹோலி கிரவுண்டை எப்படி மாத்திட்டாரு? ஃபேவர் கிரவுண்டா மாத்திட்டாரு. ஆமென். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் ஹோலி கிரவுண்டை எப்படி மாத்திட்டாரு? ஃபேவர் கிரவுண்டா மாத்திட்டார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? We are standing on favor ground, and I know that there are angels all around. Let us praise Jesus now. We are standing in His presence on favor ground. சொல்றீங்களா எல்லாரும்? I am standing on the favor ground of Jesus. Amen. சொல்லுங்க, I am standing on favor ground because of Jesus. சொல்லுங்க, I am standing on favor ground because of Jesus. Amen. Hallelujah. We are standing on holy ground, and I know that there are angels all around. Let
Jesus now. We are standing in His presence on favored ground. We are standing in His presence on favored ground. உங்களை என்னை ஃபேவர் கிரவுண்ட்ல கர்த்தர் நிக்க வச்சபடியால், ஓ glory, hallelujah, oh glory. We are standing in His presence on favored ground. Hallelujah. கரங்களை உயர்த்தி hallelujah, hallelujah, hallelujah. We are standing on favored ground, and I know that there are angels all around. Let us praise Jesus now. We are standing in His presence on favored ground. எல்லாரும் சேர்ந்து அறிக்கை செய்து, we are standing in His presence on favored ground. சொல்லுங்க, praise the Lord. உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சரி, இப்ப அடுத்தது ஆபிரகாமுடைய மகன் மூலமா தானே ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. இப்போ ஈசாக்குடைய ஆசீர்வாதம் எப்படின்னா, ஆதியாகமம் 26:13 பார்த்துடலாமா? ஏற்கனவே நம்ம அதை படிச்சு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம். எல்லாரும் பைபிள் வச்சிருக்கிறீங்க, எல்லாரும் எடுத்து சேர்ந்து படிங்க பார்க்கலாம். 26:13. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். எப்படி மகா பெரியவனானான்? இயேசு கல்வாரி சிலுவையிலே செய்த புண்ணியத்தின் நிமித்தமாக அவன் மகா பெரியவனானான். எந்த அவன்? உங்களை என்னையும் பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன், விளங்குதா? அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து. இப்ப ஆபிரகாம் எந்த அபிமெலேக்கோட இருந்தானோ அதே அபிமெலேக்கோட யார் வந்தது? இப்போ ஈசாக்கு வந்துட்டார். ஈசாக்கு வந்துட்டதுக்கு அங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நாம் தங்கி இருக்கிற இந்த தேசத்திலே கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல 1 2 3 4 5 6th லைன், 22ஆம் வசனத்துல 6வது லைன். கர்த்தர் இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். கர்த்தர் நமக்கு யாருக்கெல்லாம் வீடு இல்லையே சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். சொல்ல சொல்லதான் கிடைக்கும். ஆமீன். கர்த்தர் நமக்கு என்ன உண்டாக்கினார்? இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த இடத்துக்கு என்ன பேர் போட்டான்? ரெஹோபோத்னு சொல்லி பேர் போட்டான். கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெஹோபோத் என்று பெயரிட்டான். ரைட். இப்ப சொல்லிட்டு அதுக்கப்புறம் அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ரைட். இப்ப மறுபடியும் 26:13 எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா
இன்னைக்கு தரித்திரம் சாபம் எல்லாம் இந்த உலகத்துல வந்திருக்குது. ஆதாம் பேச வேண்டிய நேரத்துல என்ன பண்ணிட்டாரு? பேசாம விட்டுட்டார். அதனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் பேசாம ஆசீர்வாதத்தை விட்டுறக்கூடாது. எந்த இடத்துல பேசணும்? சுனாமி வருது, பூமி குலுங்குதுன்னு சொன்னா என்ன செய்யணும்? சாத்தான் தானே அதை கொண்டு வர்றான். உங்க நாக்கிலையும் என் வாயிலையும் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்திலே அழிவை கொண்டு வருகிற சத்துருவே உன்னை அப்புறப்படுத்துகிறேன் போ, இயேசுவின் நாமத்திலே. எத்தனை பேர் சொன்னீங்க? நான் போன வாரம் அந்த பூமி குலுங்கும் போது கட்டில படுத்துட்டு இருக்கிறேன். கவனிங்க, கட்டில படுத்துட்டு இருக்கும்போது கட்டில் கிடுகிடுன்னு ஆடுது. ஆடும்போது எனக்கு என்ன தோணுச்சு? சாத்தான் தானே கட்டில ஆட்டி விடுவான்னு சொல்லுவாங்க. சரி, இது யார் ஆடுறது? இயேசுவின் நாமத்துல போ அப்படின்னா. அதுக்கப்புறமா இன்னும் ஆடிட்டு இருந்தது. சரி, என்னதான் நடக்குது பார்க்கலாம் கொஞ்சம் வெளியே வந்தேன். வெளியே வந்து சரி கதவு திறக்கலான்னு பார்த்தா அங்க ஒரு ஷெல்ஃப் வந்து கண்ணாடி ஷெல்ஃப் இருக்குது, நிறைய புக் இருக்குது. அந்த கண்ணாடி ஷெல்ஃப்ல கண்ணாடி கிடுகிடுன்னு ஆடிச்சு. உடனே தெரிஞ்சுக்கிட்டேன் இது என்னது? பூமி தான் என்ன செய்யுது? ஆடுதுன்னுட்டு வெளியே வந்தா எல்லா ஜனங்களும் தெருவில் நிக்குது எல்லாம். ரைட், என்னத்தனா பண்ணின்னு போட்டான். உடனே சொன்னேன், அழிவை கொண்டு வருகிற சாத்தானே இந்த தமிழ்நாட்டை விட்டு வெளியே போ, இயேசுவின் நாமத்திலே. ஆமென். அதாவது வேற எந்த தெய்வத்துக்கோ வேற எந்த தெய்வத்தின் ஜனத்திற்கோ இல்லாத அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சுனாமியும் பூமி அதிர்ச்சியும் கொண்டு வருகிற அந்தகாரத்தின் ஆவியே, இந்த தமிழ்நாட்டை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்திலே உன்னை அப்புறப்படுத்துகிறோம் போ, இயேசுவின் நாமத்திலே. ஆமென். நமக்கு அழிவுக்கு பதிலாக கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை படிச்சிடலாமா? ஆதியாகமம் 26:13 எல்லாரும் சேர்ந்து படிங்க. அவன் ஐஸ்வர்யவானாகி வர 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 விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். சரி, அடுத்த வசனத்தில் நான் படிக்கிறேன், நீங்களும் படிக்கணும் படிங்க. அவனுக்கு அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டு, அபிமெலேக்கு ராஜா சொல்றான் 16ஆம் வசனத்துல, அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, ஓடு ஓடு ஓடு, எங்க ஊர்ல என்ன செய்யாதன்னு சொல்லி துரத்தனா. எங்களை பார்க்கிலும் நீ மிகவும் பலத்தவனானாயின்னு ராஜா சொல்றான். ராஜாவை காட்டிலும் பலத்தவன் ஆக்குகிறவர் நம்முடைய தேவன். ஆமென். ஆக்குறாரா இல்லையா? உங்களை என்னை பலத்தவன் ஆக்குகிறவர் யாரு? கல்வாரி சிலுவையிலே நமக்காக பலவீனத்தையும் மரணத்தையும் ருசி பார்த்த இயேசு நமக்கு அப்படி செய்கிறார். ஆமென். ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியை திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். இப்போ அடுத்த உடன்படிக்கை கவனிங்க. இப்ப அபிமெலேக்கு ஈசாக்கு கிட்ட வந்துட்டான். எதுக்கு? இவன் நம்மளை விட பெரிய ஆள் ஆயிட்டான். அதனால இவனோட என்ன செய்யணும்? உடன்படிக்கை பண்ணலன்னா எல்லாத்தையும் பறிச்சிட்டு போயிடுவான்னு ஈசாக்க பார்த்து யாருக்கு பயமாயி போயிடுச்சு? அபிமெலேக்கு ராஜாவுக்கு பயமாயி அவன் சொல்றான். 28ஆம் வசனத்துல சொல்றான் பாருங்க, 26-28. நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே இருக்கிறார். யாரு? புறஜாதியான் சொல்றான். நிச்சயமாய் யாரோட கர்த்தர் இருக்கிறார்? உம்மோட யார் இருக்கிறா? பிரதர் இமானுவேல், உங்களோட யார் இருக்கிறா? நிச்சயமா, அது சும்மா இல்ல, நிச்சயமாய் கர்த்தர் எங்களோட இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் எங்களோட இருக்கிறார். அது மட்டும் இல்ல, நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பினது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை செய்ய வந்தோம். என்ன உடன்படிக்கை பண்ண வந்தாங்க? தீங்கு செய்யாத உடன்படிக்கை. உங்களோடு என்னோடும் மனுஷன் பண்ணின உடன்படிக்கை ஆண்டவர் பண்ணல. உங்களுக்கு எனக்கு தீங்கு செய்யாமல் நன்மையே செய்வேன் என்று கல்வாரி சிலுவையிலே இயேசு நமக்காய் உடன்படிக்கை பண்ணினார். ஆமென். இயேசுவை மகிமைப்படுத்துவோம், இயேசுவை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் சேர்ந்து ராஜாதி ராஜா இயேசுவை மகிமைப்படுத்தலாமா? ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் காத்தோனை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன்
பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவனை துதியுங்கள். கவனிங்க, ரெண்டு குறிப்பு நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு அறிக்கை செஞ்சோம். என்ன ரெண்டு குறிப்பு? ஆபிரகாமை பார்த்து அபிமெலேக்கு சொன்னது ஆதியாகமம் 21:22 நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடே இருக்கிறார் சொல்லி அபிமெலேக்கு சொன்னான். இங்க அபிமெலேக்கு சொல்றான் 26:28 நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே இருக்கிறார். 29 நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அதனால ஹைலைட்டர் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் 29ஆம் வசனத்துல கடைசி 2 லைனை ஹைலைட் பண்ணீங்க. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. நீங்களும் நானும் யாரு? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். நீங்களும் நானும் யாருங்க? இங்க இருக்கிற ஒவ்வொரு பிரதரும் ஒவ்வொரு சிஸ்டரும் யாரு? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால நீ எனக்கு தீங்கு செய்ய மாட்டேன்னு உடன்படிக்கை பண்ணிட்டு யாரு? அபிமெலேக்கு ஈசாக்கு கிட்ட வந்து கேட்டான். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்னைக்கோ உடன்படிக்கை பண்ணிட்டாரு. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் தீங்கு செய்ய மாட்டேன், திரளாய் பெருக பண்ணுவேன், திரளாய் கடற்கரை மணலத்தனையாக வானத்து நட்சத்திரத்தை போல உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து உங்கள் தரித்திரத்தையும் என்னுடைய தரித்திரத்தையும் என்னுடைய பலவீனத்தையும் சாபத்தையும் கர்த்தர் சுமந்து விட்டார். ஆகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே இருக்கிறார். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, நிச்சயமாய் கர்த்தர் உங்களோட இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களோட இருக்கிறார். கர்த்தர் எப்படி இருக்கிறார்? நிச்சயமா உங்களோட இருக்கிறார். சொல்லிட்டீங்களா? நீங்க அடுத்த ஆளுக்கு சொன்னதான் அடுத்த ஆள் உங்களுக்கு சொல்லுவாங்க. சொன்னீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஆமென். நீ கர்த்தரால் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. சொல்லுங்க, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. சொல்லுங்க, நீங்க யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஆமென். ரைட். இப்போ அடுத்து முக்கியமான இன்னொரு உடன்படிக்கையை பார்த்தலாமா? ஆண்டவர் எப்படி உடன்படிக்கை நிமித்தமாய் ஆசீர்வதிக்கிறவர் சொல்லிட்டு யோசுவா புஸ்தகத்துல ஒரு சம்பவம் போட்டிருக்கு. எடுத்துலாமா? யோசுவா புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு தேசமா போயிட்டு என்ன செய்வாங்க? கானான் தேசத்தை நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொன்னார், எகிப்தில் இருக்கிற ஐபிராத்து நதி துவங்கி கானானியர், கெனீசியர், எபூசியர் என்னெல்லாமோ போட்டிருக்கு, கிர்காசியர் எல்லாம் எல்லா ஆசிரியர் எல்லாரும் மாட்டிக்கினாங்க. அதுல எல்லாருமே யாருக்கு சொந்தம்? ஆபிரகாமுக்கு சொந்தம். அதுல இருக்கிற ஒருத்தனையும் உயிரோட வைக்காம எல்லாம் அந்த தேசத்தை என்ன செய்யணும்? சுதந்திரிக்கணும் சொல்லிட்டு கர்த்தர் ஆபிரகாம் சொல்லியிருந்தார். அதை யோசுவா மோசே காலத்துல அவர் இருந்த வரைக்கும் சுதந்திரிச்சார். இப்ப அடுத்தது யார்கிட்ட கொடுத்துட்டாரு? யோசுவா கிட்ட கொடுத்துட்டு மோசே தன் காலம் முடிஞ்சு போயிட்டார். இப்போ யோசுவா அங்கே காரியங்கள் நடத்தி கர்த்தருடைய யுத்தத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய யுத்தத்தை யோசுவா நடப்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தை படிக்கிறேன். நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அந்த நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் கர்த்தர் சொன்னார். இப்படி போய் யோசுவா என்ன பண்ணிட்டாரு? ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சிட்டு வந்த உடனே என்ன நடந்தது தெரியுமா? இப்போ 9ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் படிங்க. முக்கியமான வசனம் மட்டும் படிச்சிருவோம். எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் கொடிகள் கேள்விப்பட்ட பொழுது தந்திரமான ஒரு ஆலோசனை பண்ணி தங்களை ஸ்தானாதிபதி போல காண்பித்து பழைய ரெட்டு பைகளையும், ஹலோ கவனிக்கிறீங்களா? பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகளின் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய செருப்பு. நிறைய பேர் பழைய செருப்புலாம் போடுறது இல்லைல்ல, வேதத்திலே போட்டிருக்குது. எப்படி போட்டாங்களா? பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளில் தங்கள் கால்களில் போட்டுக்கொண்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பம் எல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமாய் இருந்தது. இப்ப இது தந்திரமா போறாங்க. யார்கிட்ட? யோசுவா கிட்ட போயிட்டு யார் போறாங்க தெரியுமா? கிபியோன். சொல்லுங்க, யாரு? கிபியோன்.
கிபியோன் சொல்லி ஒரு ஊர் ஜனங்க. இப்போ இந்த யோசுவா போற எல்லா இடத்தையும் எல்லாரையும் வெட்டி போட்டு அக்கினியால கொளுத்திட்டு வந்துடுறாங்கன்னுட்டு கிபியோன் என்பவர்கள், அவர்களும் ஒரு கானான் தேசத்து ஜனம். இந்த கிபியோன் கூட்டத்தார் பயந்து என்ன பண்ணிட்டாங்க, யோசுவா கிட்ட போய், ஐயா நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறோம், தயவு செய்து எங்களோட என்ன பண்ணுங்க, உடன்படிக்கை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யோசுவா கிட்ட போய் கேட்டாங்க. எங்களோட உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ இவனுங்க என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, கர்த்தருடைய வாக்கை கேளாமல், 14ஆம் வசனத்துல சொல்றேன், இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவர்கிட்ட கேட்காம அவனுங்க கொண்டு வந்தானுங்க பாருங்க, அந்த பழைய பூசணம் பூத்த அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கி சாப்பிட்டாங்க. யாரு? இப்போ நான் வேதத்துல அப்பமும் திராட்சை ரசமும் யாரை குறிக்கிறது? அப்பம் இயேசுவையும் திராட்சை ரசம் அவருடைய ரத்தத்தையும் குறிக்கிறது என்று பார்க்கிறோம். இவனுங்க என்ன பண்ணிட்டான், புறஜாதியான் கொடுத்த அப்பத்தை ரசத்தை வாங்கி என்ன செஞ்சிட்டாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்காம வாங்கி சாப்பிட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் அவர்கள் என்ன பண்ணிட்டார்கள், சிறிது வாங்கி கொண்டார்கள். இப்போ 15 படிங்க. இப்போ யோசுவா அவர்களோட சமாதானம் பண்ணி அவர்களை என்ன உடன்படிக்கை சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லணும், என்ன உடன்படிக்கை பண்ணா யோசுவா? உயிரோடே காக்கும் உடன்படிக்கையை பண்ணினான். என்ன உடன்படிக்கை பண்ணினான்? உயிரோடே காக்கும். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் இயேசு அதை விட பெரிய மேலான உடன்படிக்கை பண்ணிட்டார். ஆமென். உயிரோடு காக்கிற உடன்படிக்கையோட சேர்த்து உயிரோட நித்திய காலமும் மட்டும் காக்காம இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். உங்களோடு என்னோடு கர்த்தர் என்ன உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார்? நித்திய காலமாய் உயிரோடே காப்பாற்றும் உடன்படிக்கை இயேசு பண்ணி இருக்கிறார். இப்ப யோசுவா கர்த்தரிடத்துல கேட்காம கானான் தேசத்து கிபியோன் ஜனங்க கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. இந்த கிபியோன் ஜனங்க ஏமாத்திட்டாங்க. யோசுவா வந்து என்ன சொல்லிட்டா, நாங்க ரொம்ப தூரத்து ஊர்ல இருக்கிறோம்னுட்டு. அப்புறம் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் யோசுவா கேள்விப்பட்டான், இவங்க நம்ம கூட இருக்கிற ஜனம் தானே, இவன் வந்து ஏமாத்தி உடன்படிக்கை பண்ணிட்டானேன்னு சொல்லி. இந்த கிபியோன் வந்து கானான் கூட இப்போ யோசுவா கூட உடன்படிக்கை பண்ணிட்டான்னுட்டு கானான் தேசத்து ராஜாக்கள் 5 பேர் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. கவனிக்கிறீங்களா? 5 கானான் தேசத்து ராஜா ஒன்னா சேர்ந்துட்டு யார்கிட்ட இப்ப சண்டைக்கு போறான்? கிபியோன் கூட. இப்ப கிபியோன் கிட்ட யாரு உடன்படிக்கை பண்ணிருக்கிறா? யோசுவா. கிபியோன் கிட்ட யோசுவா என்ன உடன்படிக்கை பண்ணாரு? உயிரோடே காக்கும் உடன்படிக்கை. இப்போ கிபியோன் ஜனங்க யோசுவா கிட்ட வந்து கெஞ்சுறாங்க. என்ன கெஞ்சுறாங்க? ஐயா யோசுவா, 5 ராஜாக்கள் நான் உன்கிட்ட சேர்ந்ததுனால என்கிட்ட சண்டைக்கு வர்றான், தயவு செய்து என்னை வந்து உயிரோட காப்பாத்திடு அப்படின்னு கேட்டதுக்கு யோசுவா இப்ப கர்த்தர்கிட்ட போய் கேட்கறான், ஆண்டவரே நாங்க இப்படி தெரியாம உடன்படிக்கை பண்ணிட்டோம், இப்போ இந்த ஜனங்க காப்பாற்றுறதுக்காக என்ன யுத்தத்துக்கு கூப்பிடுறாங்க, நாங்க போலாமா வேண்டாமா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? உடன்படிக்கை பண்ணதுனால என்ன செஞ்சிடு, போயிடு, அந்த தேசத்தெல்லாம் நீ ஜெயிச்சிடுவேன்னு சொன்னார். விளங்குதா? புறஜாதியான் கர்த்தருடைய ஜனத்தோட உடன்படிக்கை பண்ணினதுனால கர்த்தர் அந்த புறஜாதியானுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நீங்க கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறதுனால உங்க கிட்ட வர்ற எவனுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். விளங்குதா? இப்போ யோசுவா அங்க சண்டைக்கு யாருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு போறாரு? கிபியோன் ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யுத்தத்துக்கு போறாரு. யுத்தத்துக்கு போனார்னா யுத்தத்துக்கு போயிட்டு அங்க திடீர்னு லேட் ஆகி போச்சு. கவனிக்கிறீங்களா? சாயங்காலம் இருட்டாக போகுது. இருட்டாக போகும்போது அங்கே யோசுவா ஜெபம் பண்றான். யோசுவா எதை பார்த்து ஜெபம் பண்றான்? சூரியனே நீ என்ன செய், அங்கே வானத்துல எங்க நிக்கிறியோ அந்த இடத்துல அப்படியே நில்லு. நீ கீழே போயிட்டு இருட்டாச்சுன்னா நான் சண்டை போட முடியாது, அதனால நீ எங்க நிக்கணும், அங்கேயே நில்லுன்னு சொல்லிட்டு சூரியனை நிக்க சொல்லிட்டு, சந்திரனே நீ அங்கேயே நில்லுன்னு சொல்லிட்டு இப்ப யுத்தம் பண்றது யாரு? யோசுவா. இப்போ சூரியன் நின்னுதா பூமி நின்னுதா? ஏன்னா அன்னைக்கு வேதத்தை எழுதி வச்ச காலத்துல நம்ம மனுஷன் என்ன செய்யல, கண்டுபிடிக்கல சூரியன் நிக்குமா பூமி நிக்குமான்னுட்டு. அவன் தப்பான ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் சரியான பதிலை கொடுத்து விட்டார். ஆமீன். விளங்குதா உங்களுக்கு? யோசுவா என்ன ஜெபம் பண்ணா? பூமியே என்ன செய்ய அப்படி நில்லுன்னு சொல்லி இருக்கணும். அவன் அங்க அன்னைக்கு விஞ்ஞானம் படிச்ச ஆள் கிடையாது. அவன் he did not study science or he don't know anything about science. யாருக்கு? யோசுவாக்கு சயின்ஸ் எல்லாம் தெரியாது. பூமி தன்னைத்தான் சுற்றி கொண்டு பூமியை சூரியனை சுத்தினா ஒரு நாள்ன்றத யாரு படிக்கல? யோசுவா படிக்காதனால என்ன சொன்னா? சூரியனே நீ என்ன செய், அங்கேயே நில்லு, சந்திரனே நீ அங்கேயே நில்லுன்னு சொல்லி ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு சூரியனே சந்திரனே யோசுவா என்ன பண்ணிட்டான்? நிறுத்திட்டான். இப்போ சூரியனும் சந்திரனும் நின்னது எதனால நின்னது? யோசுவா யார் கூட உடன்படிக்கை பண்ணாரு? கிபியோன் யோசுவாவோடும் யோசுவாவின் தேவனாகிய கர்த்தரோடும் உடன்படிக்கை பண்ணினான். எந்த உடன்படிக்கை பண்ணினான்? உயிரோடே காக்கும்
ஒரு புறஜாதியான் பண்ணின உடன்படிக்கை கர்த்தர் காத்தார் என்றால், உங்களுக்கும் எனக்கும் கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையே கொடுத்து உடன்படிக்கை பண்ணினார். ஆமென். கவனிங்க கவனிங்க, ஹோல்ட் ஆன், கவனிங்க கவனிங்க. இப்போ எந்த பார்ட்டியோட உடன்படிக்கை பண்ணும்? இப்போ ஆபிரகாம் இருந்த இடத்துல அபிமெலேக்கோட ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணணுமா, அபிமெலேக்கு போய் உடன்படிக்கை பண்ணணுமா? ஆபிரகாம் தான் என்ன செய்யணும்? போய் உடன்படிக்கை பண்ணு. தயவு செய்து நான் உன் தேசத்துல இருக்கிறேன், என்ன அழிச்சிடாதன்னு. ஆனா யார் உடன்படிக்கை பண்ணது? யாரு? அபிமெலேக்கு ஆபிரகாம் கிட்ட உடன்படிக்கை பண்ண வச்சார். அதே போல ஈசாக்குக்கும் அபிமெலேக்கு தான் வந்து என்ன செய்தான்? தயவு செய்து என்ன பண்ணிடாத, எங்களை தீங்கு செய்யாதன்னுட்டு அபிமெலேக்கு ஈசாக்கு கிட்ட வந்து உடன்படிக்கை பண்ணான். இப்ப கவனிங்க, இந்த உடன்படிக்கையில சின்ன பார்ட்டி பெரிய பார்ட்டியோட உடன்படிக்கை பண்ணுமா, பெரிய பார்ட்டி சின்ன பார்ட்டியோட உடன்படிக்கை பண்ணுமா? யாருங்க? கிபியோன் யாரு? சின்ன பார்ட்டி. இஸ்ரேல் யாரு? பெரிய பார்ட்டி. சின்ன பார்ட்டி யார்கிட்ட உடன்படிக்கை பண்ணுது? பெரிய பார்ட்டி. இப்போ கல்வாரி சிலுவையில இயேசு உங்க ரத்தம் சிந்தி உங்களோடு என்னோடு உடன்படிக்கை பண்ணினார். இப்போ சின்ன பார்ட்டி யாரு? யாருங்க? சின்ன பார்ட்டி யாரு? நம்ம. பெரிய பார்ட்டி யாரு? இயேசு. இப்ப சின்ன பார்ட்டி நம்ம உடன்படிக்கை பண்ணணுமா, பெரிய பார்ட்டி உடன்படிக்கை பண்ணணுமா? நம்ம தான், ஐயா தயவு செய்து என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிடு, எனக்கு வாழ்வு கொடு, நம்ம தான் கெஞ்சி கூத்தாடணுமே தவிர, அவர் நம்ம கிட்ட வலிய வந்து ரத்தத்தை சிந்தி, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் சொல்லி அந்த பெரிய பார்ட்டி சின்ன பார்ட்டியாக நம்ம கிட்ட வந்து உடன்படிக்கை பண்ணிட்டாரு. ஆமென். ஹalleluya. ஆகவே ஹalleluya, we are standing on favor ground. We are standing on favor ground, and I know that there are angels all around. Let us praise Jesus now. We are standing in His presence on favor ground. We are standing in His presence on favor ground. வலிய வந்து கல்வாரி சிலுவையிலே உங்க தரித்திரத்தை நீக்கி உங்க சாபத்தை நீக்கி 3 மணி நேரம் அந்தகாரத்துல இருட்டு உண்டாக இந்த உலகத்திலே இருட்டு என்னது? உங்க மேல இருக்கிற சாபம், உங்க மேல இருக்கிற தரித்திரம், உங்க மேல இருக்கிற கடன் பிரச்சனை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் ஜீவனை கொடுத்த பொழுது பூமி எங்கும் வெளிச்சத்திலே வாழ்கிற தேவன் 3 மணி நேரம் உங்கள் அந்தகாரத்தையும் என்னுடைய அந்தகாரத்தையும் கல்வாரி சிலுவையின் மேல் இயேசு சுமந்து உங்க வாழ்க்கையிலும் நித்திய வெளிச்சத்தை கர்த்தர் தந்து விட்டார். ஆமென். ஆகவே உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை காக்கிற உடன்படிக்கையை கர்த்தர் பண்ணி இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொன்னார் யோவான் 3:16, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படிக்கே தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அடுத்தது யோவான் 3:5-24 பார்க்கிறோம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். ஆமென். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். உன் பாவத்தை எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டார். போன வாரம் ஒருத்தன் வந்தான் வீட்டுக்கு, உன் பாவத்தை எல்லாம் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில சுமந்துட்டார் அப்படின்னு. உடனே அவரு எனக்கு விளக்கம் கொடுக்கிறாரா. என்ன விளக்கம் கொடுத்தாரு? பாஸ்டர், வேதத்துல சொல்லி இருக்குது, நாயை பத்தி சொல்லி இருக்குது, நாய்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டார். நான் உடனே சொன்னேன், ஏயா இப்ப இப்படி கழுத்தை சுத்தி இப்படி வர? ஒருத்தன் பாவம் இயேசு மன்னிச்சுட்டு மறுபடியும் பாவம் செஞ்சுட்டானா அவன் நரகத்துக்கு போவானா போக மாட்டானா கேளு, நேரா கேளு அப்படின்னு. ஆமா, அதை தான் கேட்கறான் அப்படின்னா. அவன் என்ன சொன்னான்? நாயின்னா. நான் சொன்னேன், நாய் வந்து கக்குனதை திரும்பி தின்னும், அதை போல திரும்பி பாவம் செஞ்சுட்டான்னா என்னன்னு கேட்டான். நான் கேட்டேன், திரும்பி பாவம் செய்யாத யாரோ ஒரு ஆளை காட்டியான்னு.
என் ஆண்டவர் இயேசு எத்தனை கிருபையுள்ளவராக இருந்தால், நீ பிறந்ததிலிருந்து சாகிறதுக்குரிய மொத்த பாவத்துக்குரிய கரையத்தை இயேசு சிலுவையிலே சுமந்து விட்டார். அதாவது நீ என்ன செய்யலங்கிறத நான் பார்க்கல, நான் எதை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறேன்? கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து வலிய வந்து நம்முடைய எல்லா பாவத்திற்குரிய கரையத்தை சிலுவையிலே இயேசு சுமந்தது. பாவமறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்ட இயேசுவை நான் பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீ பாவத்தை பெருசா பார்த்தீங்கன்னா, இயேசு கல்வாரி சிலுவையில செய்த புண்ணியத்தை நீ இன்னும் என்ன செய்யல? பெருசா பார்க்கல. ஹல்லேலூயா. நீ யார பார்க்கல? இயேசு எனக்காக. அதாவது பாவம்ன்றது லேசான காரியம் இல்ல. ஆண்டவர் போர்வையை தூக்கி எல்லா பாவத்தையும் போட்டு மறைச்சிக்கன்னு சொல்லி மூடி மறைக்கிறவர் இல்ல. உங்க பாவத்தையும் என் பாவத்தையும், பாவத்துக்கு நிச்சயமா பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்துக்குரிய தண்டனையை மனுஷன் சுமந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி ஒரு மனுஷன், யார் அந்த ஒரு மனுஷன்? the man, the capital M, hallelujah, the man Christ Jesus. கிறிஸ்து, மனுஷனாகிய கிறிஸ்து இந்த உலகத்திலே எப்படி மனுஷனுடைய பாவத்திற்கு மனுஷன் மரிக்க வேண்டும், தெய்வமே இந்த உலகத்துல மனுஷனா வந்துட்டு உங்க பாவத்துக்குரிய கரையத்தை, என்னுடைய பாவத்துக்குரிய எல்லா கரையத்தையும் பாவமறியாத இயேசு பாவமாக்கப்பட்டபடினாலே நீதி செய்யாத உங்களை என்னை கர்த்தர் என்னவா மாற்றி விட்டார்? நீதிமானாய் மாற்றி உங்களுக்கு எனக்கும். அதனால we are standing on, சொல்லுங்க, we are standing on favor ground. சொல்லுங்க, we are standing on, உங்களை என்ன எந்த கிரவுண்ட்ல நிக்க வச்சிருக்கிறாரு? favor ground. ஆமென். we are standing on favor ground, and I know that there are angels all around. Let us praise Jesus now. We are standing in His presence on favor ground. அதாவது we are standing on favor groundனா, நீங்களும் நானும் தயவு என்கிற ஸ்தானத்திலே கர்த்தர் இயேசு சிலுவையிலே மரித்ததினாலே நீங்கள் எதிர்பாராத தயவை உங்களுக்கு அதிகமாய் பெருக பண்ணும்படிக்கு இயேசு ஜீவனை தந்தார். அந்த தயவை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஆகவேதான் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார். ஆமென். நீர் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உண்மை இருக்கிறார் என்று கண்டுன்னு சொல்லி ஆபிரகாம் கிட்ட வந்து உடன்படிக்கை பண்ணான். சின்ன பார்ட்டி. ஆனா நம்ம கிட்ட சின்ன பார்ட்டி உடன்படிக்கை பண்ணல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எல்லாவற்றிலும் பெரிய பார்ட்டி வந்து வலிய வந்து நம்முடைய ஜீவனை நமக்கு தந்து அவருடைய ஐஸ்வர்யத்தை இழந்து தரித்திரராய் இந்த உலகத்துல வந்து உங்களையும் என்னையும் பிரச்சனை இல்லாமல், சாபம் இல்லாமல், தரித்திரம் இல்லாமல் வாழும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் இந்த கர்த்தரை பார்க்கறீங்க? ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் இந்த ஆண்டவரை பார்த்து ஒரு தடவை சொல்லலாமா? we are standing on favor ground, and I know that there are angels all around. Let us praise Jesus now. We are standing in His presence on favor ground. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Thank you Jesus. மகிமை உண்டாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. அப்படியான தயவை கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு தனிப்பட்டவர்களுக்கும், பரீட்சை எழுதுகிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தந்தபடியால் உமக்கே நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்மையே நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ராஜா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, ஐக்கியம், பாதுகாவல் நம் அனைவரோடும் கூட கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் ஒவ்வொரு நாளும் தங்கி இருப்பாராக. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமீன். ரிமெம்பர் சொல்லுங்க, ரிமெம்பர் யூ ஆர் இன் ஃபேவர் கிரவுண்ட். சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, ரிமெம்பர் யூ ஆர் இன் ஃபேவர் கிரவுண்ட். சொல்லுங்க, யூ ஆர் இன் ஃபேவர் கிரவுண்ட். ஆமென். ரிமெம்பர் யூ ஆர் இன் ஃபேவர் கிரவுண்ட். சொல்லிட்டீங்கன்னா பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லுங்க, ரிமெம்பர் யூ ஆர் இன் ஃபேவர் கிரவுண்ட். ஆமென். Before the world began, above all kingdoms, above all thrones, above all wonders the world has ever known.